வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை ரத்து செய்வதற்கான சட்டமூலம் மீதான முதலாம் வாசிப்பு எதிர்வரும் ஆகஸ்ட் 7 ஆங்கில புத்தகங்களை மனப்பாடம் செய்த மோசடிக்காரர்களால் தான் புதிய கல்வி மறுசீரமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது என்று அகில இலங்கை ஐக்கிய ஆசிரியர் சங்க தலைவர் விமர்சனம். வரி மற்றும் பொருட்களின் விலை குறைப்பை அடுத்த 3 வருடங்கள் வரை செய்ய முடியாது என்று பிரதியமைச்சர் DP சரத் தெரிவிப்பு. அமெரிக்காவின் வரி குறைப்பு நடவடிக்கைகள் இலங்கைக்கு எந்த ஒரு சிறப்பு நன்மையினையும் ஏற்படுத்துவதில்லை என்று தெரிவித்திருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச. இனி விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை ரத்து செய்வதற்கான சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அதற்கான முதலாம் வாசிப்பு எதிர்வரும் ஆகஸ்ட் 7 நாடாளுமன்றத்தில் இடம்பெறும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த சட்ட மூலத்தின்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான உத்தியோகபூர்வ வீடுகள், மாத கொடுப்பனவுகள், பிரத்யேக செயலாளர்கள், உத்தியோகபூர்வ வாகனங்கள் மற்றும் பிற சலுகைகள் அனைத்தும் ரத்து செய்யப்படும். மேலும் அவர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்ட பின் முற்றிலும் நீக்கப்படும் என்றும் வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த சட்டமூலத்தின் மீது விவாதம் ஆகஸ்ட் 7 நடைபெறும். இதில் எந்தவித ஆட்சேபனையும் முன்வைக்கப்படாவிட்டால் செப்டம்பர் 2, 3 வாசிப்புகள் முடிக்கப்பட்டு சட்டமூலம் நிறைவேற்றப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். எனினும் யாரேனும் இந்த சட்டமூலத்திற்கு எதிராக நீதிமன்றம் சென்றால் அதனை கடைபிடிப்பதில் குறைந்தது 3 வாரங்கள் தாமதம் ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆங்கில புத்தகங்களை மனப்பாடம் செய்த மோசடிக்காரர்களால் தான் புதிய கல்வி மறுசீரமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது என்று அகில இலங்கை ஐக்கிய ஆசிரியர் சங்க தலைவர் யல்வல தேரர் கடுமையாக விமர்சித்துள்ளார். கல்வி அமைச்சின் பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்ற கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான விளக்கம் அளிக்கும் கூட்டத்தில் ஏற்பட்ட கருத்து முரண்பாட்டின் பின்னர் கூட்டத்திலிருந்து வெளியேறிய அவர் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவித்த போது இதனை தெரிவித்திருந்தார். தொடர்ந்து அவர் கூறுகையில், இந்த கல்வி சீர்திருத்தங்களை விளக்க ஹோட்டல்களில் கூட்டங்களை நடத்தி கோடிக்கணக்கான மக்களின் பணம் வீணடிக்கப்பட்டுள்ளது. அந்த கூட்டங்களில் பங்கேற்றவர்களுக்கு பணமும் வழங்கப்பட்டுள்ளது. வவுச்சர்களும் பட்டியலிடப்பட்டுள்ளன. ஆனால் கல்வி சீரமைப்பின் விவரங்களை எங்களிடம் வழங்கவில்லை. அந்த குழுவின் தலைவர் யார் என்று அறிவிக்கப்படவில்லை. மக்கள் அறியாத வகையில் ஒரு அறிக்கையினை உருவாக்கியுள்ளார்கள். தலைவர் மற்றும் குழு உறுப்பினர்களின் பெயர்களை கூறுவதில் என்ன ஆபத்து என்று கேள்வி எழுப்பிய அவர், மக்கள் விரும்பாத கல்வி சீரமைப்பை நாங்கள் ஏற்க மாட்டோம், அவற்றை நடைமுறைப்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்றும் திடமாக கூறினார். அனுர தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் ஆட்சியினை ஏற்க முன் தமிழ் மக்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கியிருந்தது. அவற்றில் முக்கியமான ஒன்றாக பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது. இருப்பினும் அண்மையில் இடம்பெறும் கைது நடவடிக்கைகள் மூலம் அந்த வாக்குறுதி புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்பது தெளிவாகிறது. இது கடந்த அரசாங்கங்களின் நடைமுறைகளை மீண்டும் தொடர்வதாகும். முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் பிள்ளையான் என அறியப்படும் சுவேனேசத்துறை சந்திரகாந்தன் மற்றும் அவரது நெருங்கியவர் இனிய பாரதி உள்ளிட்டோரின் கைது இதற்கு முக்கிய எடுத்துக்காட்டாக உள்ளது. பிள்ளையான் மீதும் குற்றச்சாட்டுகள் இருந்திருந்தாலும் அவரை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்தமை அந்த சட்டத்தை ரத்து செய்ய அரசாங்கம் தயக்கம் காட்டுவதை எட்டி காட்டுகின்றது. மேலும் சமீபத்தில் நடந்த போராட்டங்களின் போது முஸ்லிம் இளைஞர்கள் கூட இதே சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதையும் கவனிக்க உள்ளது. இதனூடாக பயங்கரவாத தடை சட்டம் இன்னமும் பயன்படுத்தப்படுவதன் மூலம் அதை ரத்து செய்ய அரசாங்கத்திற்கு விருப்பம் இல்லை என்பது மிக சிறப்பாக மக்களிடம் காட்டப்படுகிறது. இதனால் அரசாங்கத்தின் உண்மை நிலைப்பாடு வெளிச்சத்திற்கு வருகின்றது. வரி மற்றும் பொருட்களின் விலை குறைப்பை அடுத்த 3 வருடங்கள் வரை செயற்படுத்த முடியாது என்று வீடமைப்பு பிரதியமைச்சர் DP சரத் தெரிவித்தார். ஊடகங்களுடன் பேசும்போது அவர் மேலும் கூறுகையில், நாம் IMF கொள்கையுடன் இணங்கியுள்ளோம். அதனால் அதை மீறி விலை குறைப்புகள் செய்ய அனுமதி கிடையாது. IMF அப்படி செய்ய விரும்பாது. நாம் அரசாங்கத்தை ஏற்க முன்பு இலங்கை உலகின் கடும் கடன் நிலைமையுள்ள நாடாக கருதப்பட்டது. நாட்டை பெரும்பாலானவர்கள் ஏளனமாக பார்த்தனர். ஆனால் தற்போது நாட்டை செழிப்பாக மாற்றியுள்ளோம். சமீபத்தில் இலங்கை சுற்றுலாத்துறையில் உலகின் அழகான தீவிராக நாம் திரைசேரியை சரி செய்ய 2028 சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து வெளியேறுவதை இலக்கு. ஆனால் 2027 ஆண்டுக்குள் வெளியேறும் திட்டம் உள்ளது. அந்த திட்டம் நடைமுறைக்கு வரும்போதுதான் மட்டுமே வரி மற்றும் பொருட்களின் விலைகளை குறைப்பு செய்ய முடியும். தற்போது அரசின் தேவையற்ற செலவுகளை படிப்படியாக குறைத்து வருகின்றோம். இதனால் எதிர்காலத்தில் மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். புலிகள் அமைப்புக்கு நிதியளித்தவர்கள் என்று முதலீட்டாளர்கள் என்று போற்றப்பட்டு வருகின்றார்கள். அதேவழி அந்த அமைப்பிலிருந்து நாட்டை பாதுகாத்தவர்கள் போர்க்குற்றவாளிகள் என்று குற்றம் சுமத்தப்படும் நிலை தற்போதைய அரசின் கீழ் நிலவி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். வடக்கில் அப்பாவி இளைஞர்களின் மரணத்திற்கு காரணமாக இருந்தவர்களுக்கு நிதி வழங்கிய டயஸ்போரா மிகப்பெரிய முதலீட்டாளர்களாக பார்க்கப்படுகின்றனர். அதே சமயம் போரை முடிவுக்கு கொண்டு வந்து பாதுகாப்பு படையினருக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. இதற்கு முன்னால் கடற்படை தளபதி சிறையில் இருப்பது ஒரு எடுத்துக்காட்டு என்று அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் புலிகள் கூட முடியாமல் போன கலாச்சார சீரழிவை இன்று இந்த அரசு மேற்கொண்டு வருகின்றது. இதன் ஒரு எடுத்துக்காட்டாகவே வரலாற்று பாடங்களை பாடத்திட்டத்திலிருந்து நீக்க முயற்சித்து வருகின்றார்கள் என்றும் அவர் விமர்சித்தார்.
இதேவேளை அமெரிக்காவின் வரி குறைப்பு நடவடிக்கைகள் இலங்கையில் எந்த ஒரு சிறப்பு நன்மையினையும் ஏற்படுத்துவதில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்திருந்தார். ஊடகங்களிடம் உரையாடிய போது அமெரிக்கா பரஸ்பர வரி விகிதத்தை 20% குறைத்துள்ளது என்பது உண்மைதான். ஆனால் இது இலங்கைக்கு தனிப்பட்ட சலுகை என்று பொருள் கொள்ள முடியாது. ஆடைத்துறை பல துறைகளில் அமெரிக்க சந்தைகளில் இலங்கையுடன் போட்டியிடும் பங்களாதேஷ், வியட்நாம், இந்தியா போன்ற நாடுகளுக்கும் இதே வகை வரி குறைப்பு வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்திருந்தார். மேலும் பங்களாதேஷுக்கான வரி 20%, வியட்நாமுக்கு 29% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கான வரி வீதம் 25% குறைக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை ரஷ்யாவுடன் இந்தியா கையெழுத்திடும் வர்த்தக ஒப்பந்தங்களை கவனிக்க சொல்லும் வகையில் இலங்கை பேரில் அமெரிக்கா ஒரு தண்டனை செய்தியினை அனுப்பும் முயற்சி இதுவாக பார்க்கப்படலாம் என்றும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருந்தார். போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனின் பதவி நீக்கம் தொடர்பான பிரேரணை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு அனைத்து ஆளும் கட்சி உறுப்பினர்களும் கொழும்பில் தங்கியிருக்கும்படி அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற விவாதத்தின் போது மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். விவாதத்திற்கு பிறகு அன்று பிற்பகல் வாக்கெடுப்பு நடைபெறும். இந்த பிரேரணை நிறைவேறுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதிக்கும் மேற்பட்டோர் வாக்களிக்க வேண்டும் என்பது அடிப்படை விதிமுறை. இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி, ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகிய 3 கட்சிகளும் இந்த பிரேரணைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளமையினால் அது நிறைவேறும் என்று அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன. இந்த பிரேரணை நிறைவேறினால் சபாநாயகர் அதனை ஜனாதிபதிக்கு அறிவிப்பார். பின்னர் ஜனாதிபதி புதிய போலீஸ் மா அதிபருக்கான பரிந்துரையை அரசியலமைப்பு சபைக்கு அனுப்புவார். இது இலங்கை வரலாற்றில் நாடாளுமன்ற தீர்மானம் மூலம் போலீஸ் மா அதிபர் ஒருவரை பதவி நீக்கும் முதல் சம்பவம் இதுவாகும். தேசபந்திற்கு எதிராக முன்வைக்கப்பட்ட தவறான நடத்தை குற்றச்சாட்டுகள் குறிக்கப்பட்ட விசாரணைக்காக நியமிக்கப்பட்ட 3 கொண்ட நாடாளுமன்ற குழு அவரை அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் குற்றவாளி என்று நிரூபித்ததன் பேரில் அவரை பதவியிலிருந்து நீக்குவதற்கு பரிந்துரைத்துள்ளது. இதற்கமைய அவரை நீக்கும் பிரேரணை எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நாடாளுமன்றத்தில் திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரலில் சேர்க்கப்பட உள்ளது. செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழியின் அகழ்வு பணிகளில் மீட்கப்பட்ட தடய பொருட்களை பொதுமக்கள் அடையாளம் காணும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரியுள்ளார். யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தின் கட்டளையை மேற்கோள் காட்டி அவர் இந்த தகவலை தெரிவித்துள்ளார். செம்மணியில் மீட்கப்பட்ட தடய பொருட்கள் தொடர்பான இனப்படுகொலை சம்பவங்களை தீர்மானிக்க அங்கு புதைக்கப்பட்டோரின் உறவினர்கள் அவற்றை நேரில் அடையாளம் காட்ட வேண்டும். அதனால் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் தங்களின் உறவுகள் செம்மணியில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று எண்ணினால் எதிர்வரும் 5ஆம் தேதி மாலை 1:30 தொடக்கம் மாலை 5 மணி வரை யாழ்ப்பாணம் சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் காட்சிப்படுத்தப்படும் தடய பொருட்களை அடையாளம் காண அழைக்கப்படுகின்றார்கள். இதன் மூலம் இனப்படுகொலை தொடர்பான சர்வதேச விசாரணைக்கு வலுவான ஆதரவை உருவாக்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்று அவர் வலியுறுத்தினார். வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிப்பது போலவே கிராமப்புற மக்களுக்கு ஏற்ற வகையில் தேவையான உள்கட்டமைப்புகளை வழங்க வேண்டியது அவசியம் என்று மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்தார். தம்புளையில் இலங்கை மத்திய வங்கியால் நடத்தப்பட்ட டிஜிட்டல் பரிவர்த்தனை ஊக்குவிப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். இந்த நிகழ்வு தம்புள்ள பொருளாதார மத்திய நிலையத்தை மையமாக கொண்டு நேற்று நடைபெற்றிருந்தது. நாட்டில் பணம் செலுத்துதல் மற்றும் தேர்வுகள் தொடர்பான டிஜிட்டல் உள்கட்டமைப்புகள் பல ஆண்டுகளாக உருவாக்கப்பட்டு வருகின்றன. ஆன்லைன் பேங்கிங் மற்றும் QR கோட் வழியாக பரிவர்த்தனைகள் செய்யும் வசதிகள் உருவாகியுள்ளது. தற்போது அரசு சேவைகளுக்கான கொடுப்பனவுகளை GOV மூலம் செலுத்த முடிகின்றது. அதேபோல் வரி விதிப்புகளும் டிஜிட்டல் முறைகளில் கிடைக்கின்றன. ஆனால் இவை அனைத்தும் போதிய அளவில் மக்களால் பயன்படுத்தப்படவில்லை. குறிப்பாக மேல் மாகாணத்திற்கு வெளியே கிராமப்புறங்களில் உள்ள மக்கள் இன்னமும் காகித நாணயத்தை பிரதானமாக பயன்படுத்துகிறார்கள் என்று அவர் கூறினார். மேலும் பண நிகழ்வு செய்யும் போது நாணயத்தை பயன்படுத்துவது என்பது நுகர்வோரும் வணிகரும் ஆகிய இருவருக்கும் கூடுதல் நேரத்தை இழக்க செய்கின்றது. வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் இதற்காக முக்கிய பங்கு வகிக்கின்றன. இவை நகர மட்டுமின்றி கிராமப்புறங்களிலும் செயற்பட வேண்டும். அப்போதுதான் மக்கள் இடத்தில் நம்பிக்கை உருவாகும். அத்துடன் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் மூலம் வரி பிரச்சனையில் சிக்கிவிடுவோம் என்ற பயம் தேவையற்றது. நீங்கள் எவ்வாறு பணம் செலுத்தினாலும் வரி விசாரணைகளுக்கு உட்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் அதனை தவிர்க்க முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்.